கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதியும் சோதரங்களை நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே கூட நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் சொன்ன வண்ணமாக சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்பது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியங்களை கொடுக்குறாரு இல்லைங்களா? எல்லா சத்தியத்தையும் கொடுத்துருவாருங்களா? எல்லாத்தையும் வெளிப்படுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்போ ஒரு நன்மையாக சூழ்நிலை மாறுறாங்களோ, அவங்க எப்போ தேர்ச்சி பெறவளாக இருக்கிறாங்களோ, அப்போ தான் என்ன பண்ணுவார்? அவருடைய பிள்ளைகளுக்கு சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். அப்படி தான் நம்ம இந்த அழைப்புக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த அழைப்புக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை அப்படி தான் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்குறேன். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார வசனம் படிச்சுடுங்க. எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். தீங்கு நாளைனா என்னது? தீங்கு நாள்னா என்னது? தீங்கு நாளைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? கண்டிப்பாக தீங்கு நாளைக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் சகலத்தையும் செய்த முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களுக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த டைமில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்து நம்ம கொள்ளணும் இல்லைங்களா? சரி, இந்த பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாக நம்ம கேள்வியை ஒன்று கேட்கலாம். கேள்வி வாசிங்க. பூரண அன்பிற்கான இலக்கை அடைந்திட யாரேனும் திரள் கூட்டத்தினராக விழுந்து போக கூடுமா? பூரண அன்பிற்கான இலக்கை அடைந்திட யாரேனும் திரள் கூட்டத்தராக விழுந்து போக கூடுமா? சரி, பூரண அன்பிற்கான இலக்குனா என்ன? நம்முடைய இயேசு கிறிஸ்து சாயலாக அடையிறது தான் அந்த ஒரு பூரணம். அந்த இலக்குனா இயேசு கிறிஸ்து சாயலாக அடையிறது தான் இல்லைங்களா? அப்போ இவங்க திரள் கூட்டத்தார் விழுந்து போக கூடுமா? இயேசு கிறிஸ்து சாயலாக அடைஞ்சிட்டோம், திரள் கூட்டத்தாராக விழுந்து போக கூடுமா? என்ன சொல்கிறீங்க? இங்கே பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடும்ன்றார். வாசிக்கலாம். கூடும் என்று நான் எண்ணுகிறேன். ஒருவன் இப்படி திரள் கூட்டத்திற்குள்ளாக விழுந்து போவது மாத்திரமல்லாமல் அவன் முற்றிலுமாய் விழுந்து போவதற்கும் வாய்ப்புள்ளது என்று நான் எண்ணுகின்றேன். பாருங்க, அந்த அவன் முற்றிலுமாக விழுந்து போவதற்கு வாய்ப்புள்ளது என்று நான் எண்ணுகிறேன். அப்போ இலக்கை அந்த இயேசு கிறிஸ்து சாயலாக அடைந்தவங்க திரள் கூட்டத்தார கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முற்றிலுமாக விழுந்து போவதற்கு கூட வாய்ப்புள்ளது நான் எண்ணுகிறேன்னு பிரதருங்க சொல்கிறார். அப்போ முற்றிலுமான விழுந்து போகிறதுனா என்ன எடுத்துக்கலாம்? இரண்டாம் மரணத்தை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்று நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஒரு மனதில் வச்சுட்டு நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தின் குறித்து நம்ம பாடத்துக்குள்ளே போக போகிறோம் இல்லைங்களா? சரி, இது என்ன பார்த்தீங்கன்னா, ஓட்டப்பந்தயத்தினுடைய இது ஒரு கிரவுண்டு 400 மீட்டர் இல்லைங்களா? எத்தனை மீட்டர்? 400 மீட்டர். அப்போ கீழே இருக்குது பாருங்கள், கடமை அன்பு இல்லைங்களா? இந்த 0க்குள்ளேருந்து 100க்குள்ளே இருக்குதுங்க தெரியுமா? இது கடமை அன்பு. அப்போ இந்த கடமை அன்பு இப்போ எல்லார்கிட்டையும் இருக்கா? உலக ஜனங்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்குகிட்ட கூட இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வளர்கிற நாய்க்குட்டிக்கு, பூனைக்கு, சில பறவைகள் எல்லாருமே இந்த கடமை அன்பு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அன்பு இருக்குது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த கடமை அன்பில்
முழுமையாக இருந்தால் தான் தேவனுடைய ஜனங்கள் எங்கே போக முடியும்? அடுத்தது நீதின் அன்புக்கு போக முடியும். அந்த நீதின் அன்பில் முழுமையாக இருந்தால் தான் அடுத்தது எங்கே போக முடியும்? சகோதர அன்புக்கு போக முடியும். சகோதர அன்பில் முழுமையாக இருந்தாக்கா சத்துருவை சிநேகிக்கிற அன்பில் நம்ம போக முடியும். இது இந்த ஒரு அமைப்பு நம்ம புரிஞ்சக்கூடியதான் நம்ம போட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த கடமை அன்பு நம்ம குடும்பத்தில் எப்படி காட்டுறோம்? இந்த அன்பு எல்லாருக்குமே இருக்குது. இந்த கடமை அன்பு நம்ம குடும்பத்தில் எப்படி காட்டுறோம்? இது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இந்த கடமை அன்பு ஒருத்தருக்குள்ள காட்டிக்கிறோம். சரி, இந்த கடமை அன்பு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் காட்டுறோம் இல்லைங்களா? இது முழுமையாக காட்டுறோமா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. இப்போ கணவன் மனைவிகளில் ஒளிவு மறைவு இல்லாத அன்பு காட்டுறோமா? பெற்றோர் பிள்ளைகிட்ட ஒளிவு மறைவு இல்லாத அன்பு காட்டுறோமா? இந்த கடமை அன்பில் யார் இந்த கடமை அன்பில் முழுமையாக இருக்கிறாங்களோ, தேர்ச்சி பெறுறாங்களோ, இது ரொம்ப கடமை அன்புன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இதில் யார் தேர்ச்சி பெறுறாங்களோ இவங்க தேர்ச்சி முழுமையாக அடைஞ்சாதான் எங்கெங்கே போக முடியும்? நீதின் அன்புக்கே போக முடியும். அப்போ இந்த நீதின் அன்பு முழுமையாக இருந்தால் தான் அடுத்தது சகோதர அன்புக்கிட்ட போக முடியும். சகோதர அன்பு முழுமையாக இருந்தால் தான் அடுத்தது எங்கே போக முடியும்? சத்துருவில் நேசிக்கிற அன்புக்கிட்ட நம்ம போக முடியும். இந்த ஒரு புரிதலை நம்ம மைண்டில் வச்சுது அடுத்தது நம்ம எங்கே போகணுன்னா 7ஆம் தூதன் எழுத்துக்களை நம்ம போய் வாசிக்கலாம், படிக்கலாம். நாம் ஓட்டப்பந்தயத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதியில் அன்பு ஒரு திவ்ய தேவை என்பதை பாருங்க. முதலாவது பகுதி என்னன்னா அன்பு, இந்த கடமை அன்பு நம்மளுக்கு இருக்கணும். படிங்க சிஸ்டர். அன்பு ஒரு திவ்ய தேவை என்பதை அறிந்து கொள்கிறோம். அதை கடமை என்ற கருத்தின்படி மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் அதை பெரும்படியாக நாடுகிறோம். நம்முடைய தேவனிடத்தில் அன்பு செலுத்த கடமை உள்ளவர்கள் என்று உணர்கிறோம். ஏனெனில் அவர் நம்முடைய சிஷ்டிகராக நம்முடைய கீழ்ப்படுதலை, அன்பை, பக்தியை வற்புறுத்த உரிமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலும் கடமை அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே நியாயப்படி பதிலுக்கு நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். சரி, இந்த கடமை அன்பு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த கடமை அன்பு நம்மளுக்கு எப்போ வந்துச்சு? தேவன் நம்மளுக்கு எப்போ கொடுத்தாரு இல்லைங்களா? அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடிப்படையை வேதாகம் சத்தியம் கேட்டுங்களா இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு தேவன் நம்மளை கூட்டு அன்பு காட்டி நம்ம சத்தியத்தை கொடுத்தாரா? கொடுக்கலீங்களா? கண்டிப்பாக கொடுத்தாரு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? தேவன் மேலே அன்பு செலுத்தணுமா? என்ன அன்பு செலுத்தணும்? இந்த கடமை அன்பை செலுத்தணும் இல்லைங்களா? தேவன் சத்தியத்தை நம்மளை கூட்டு கொடுத்து அன்பு காட்டி கூட்டு கொடுத்தாரு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? அவர் மேலே இந்த அன்பை செலுத்தணும். அடுத்தது வாசிங்க. ஓட்டப்பந்தயத்தின் 2வது பகுதி நம்மை இன்னும் சற்று முன்னோக்கி அழைத்து செல்லுகிறது. பாருங்க, இந்த கடமை அன்புக்குள்ள நான் வந்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது நம்மள என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிக்குது. படிங்க. குறிக்கோள்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அழைத்து செல்லுகிறது. ஆகவே முதலாவதாக கடமை பிரகாரமான அன்பினால் செய்ய முயன்றவர்களை நாம் படிப்படியாக நன்மையான விதத்தில் நோக்கினோம். பாருங்க, கடமை அன்பு நம்மளுக்கு வந்துடுது. அடுத்தது என்னாச்சு? நம்மளுக்கு நன்மையாக நம்மளுக்கு அது ஒரு மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடுது. ஏதோ படிங்க. ஏதோ என்று அல்ல, அதன் பிறகு சரியானது, செய்ய வேண்டியது என்று தேவன் கட்டளையிடுகளை எல்லாம் நல்லவைகள் என்றும் நமக்கு அதை குறித்ததான மேலான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, நம்ம வந்துட்டோம். அந்த அன்பை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளுக்கு சத்தியத்து மூலியமாக அவர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறாரு. நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே ஒரு நன்மை, நம்மளுக்கு நல்லவைகளை என்று நமக்கு அதை குறித்தான மேலான எண்ணங்கள், நம்மளுக்கு அது சத்தியம் தேவனை குறித்து நம்மளுக்கு நல்லதாக இருக்குது நம்ம தோணுது. அடுத்தது நம்மளுடைய அந்த குணாதேசம் எங்கே போகுதுன்னா நீதின் அன்புக்கிட்ட போகிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். 2வது பகுதியின் குறிக்கோளை அடைபவர்கள் எல்லாம் ஆண்டவர் முதலாவதாக நம்மை நேசித்தார் என்பதற்காக மாத்திரமல்ல, அதற்கு பதிலாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பது கடமை என்பதற்காகவும் அல்ல, ஆனால் இப்போது கம்பீரமான மகிமையான அவருடைய குணாதிசயத்தில் சிலவற்றை, அதாவது நம்முடைய சிருஷ்டிகரின் நீதி, அன்பு, ஞானம், வல்லமை ஆகியவற்றின் ஆழம், அகலம், உயரம், நீளம்
ஆகியவளை பார்க்கும் அளவிற்கு விரிவாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவரை நேசிக்க முடியும். அவரை நேசிக்க முடியும். பாருங்கள், இந்த கடமை அன்பு நம்மளுக்குள்ளே இருக்குதுன்னா, இருந்த உடனே என்ன ஆகுதுனாக்கா, நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீதின் அன்புக்கு நம்மளை கொண்டு போகுது. கொண்டு போன உடனே என்ன ஆகுது? எல்லாமே ஆண்டவர் முதலாவதாக நம்மை நேசிக்கிறார் என்பதற்காக மாத்திரம் அல்ல, அதற்கு பதிலாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பது கடமை அல்ல. இது என்னென்னா, இந்த கடமை அன்பிலே நம்ம இருக்குன்னு கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிறது இல்லைங்களா, அந்த கடமை அன்பிலே நம்ம உக்காந்துருக்கின்றது கிடையாது. அந்த அன்பு மட்டும் நம்மளுக்கு இல்லை. ஆனாலும் இப்போது கம்பீரமான அந்த மகிமையான அவருடைய குணாதிசயத்தில் சிலவற்றை, அதாவது நம்முடைய சிருஷ்டிகரின் நீதி, அன்பு, நாணம், வல்லமை ஆகியவற்றை ஆழம், அகலம், உயரம், நீளம் ஆகியவைகளை பார்க்கும் அளவிற்கு விரிவாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டன. பாருங்கள், தேவன்கிட்ட அந்த நீதி அன்புக்கிட்ட நம்ம போன உடனே அடுத்தது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய படைப்புகள் எல்லாமே, அவருடைய நன்மைகள் நம்மளுக்கு செய்கிற போது நம்ம என்ன பண்ணுது, நம்மளுடைய மனசு சகோதரரை நேசிக்கிற அளவுக்கு நம்ம போகுது. நம்முடைய குணங்கள் யாரை அங்கே போய் நீதின் அன்புக்கிட்ட போயிட்டோம். தேவன் நம்மளுக்கு எல்லா ஒரு படைப்பையும் நம்மளுக்கு காட்டுறாரு, நன்மைகளை காட்டுறாரு, சத்தியங்களை கொடுக்குறாரு, நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. அடுத்தது நம்முடைய சிந்தை எங்கே போகுதுன்னா சகோதரர்கிட்ட போகுது இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சகோதர அன்பு வாசிக்கலாம். ஆனால் நாம் நீதின் ஒழுங்குகளை பார்த்து அதன் மூலம் பிதாவை உயர்வாக எண்ணியபோது நம்முடைய வேண்டுமென்று செய்யப்படாத கரைகள் இருந்தாலும் அப்பொழுதும் பிதா தாமே நம்மை நேசிக்கிறார் என்பதை பார்த்தபோது நம்முடைய இருதயங்கள் சகோதரர்கள் பக்கம் அதிகமாக விசாலமடையும் ஆழமாகவும் தொடங்கின. பாருங்க, அந்த தேவனுடைய குணாதிசயங்கள் பார்த்தோமா, அந்த நீதின் ஒழுங்கை எல்லாமே பார்த்தோமா. அப்போ நம்ம பார்த்த உடனே நம்முடைய சிந்தை எங்கே போச்சு? நம்முடைய மனசு சகோதரர் மேலே ஆழமாக அதிகமாக விசாலமாகவும் ஆழமாகவும் தொடங்கியது. அப்போ வந்து சகோதர பக்கம் நம்முடைய அன்பு வந்து கடந்து செல்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். அவர்களுடைய பூர்ணமற்ற தன்மையையும் கரைகளையும் தவறுகளையும் அதிகமாக நாம் பாரமுகமாக இருக்க முடிந்தது. சகோதரருக்கான அன்பு நம்முடைய அனுபவங்களில் அதிகமாக காணப்பட்டது. பாருங்கள், நம்முடைய அன்பு சகோதரர் மேலே அதிகமாக காணப்பட்டது. சகோதரருடைய அந்த தவறுகளை கரைகளை பார்க்க முடியாது இல்லைங்களா. அந்த அன்பு வந்து அவங்கள பார்க்க தேடி நம்முடைய சகோதரர் தான், நம்முடைய சகோதரி தான்ன்றது அவங்களுக்கு அந்த உணர்வு, அந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா. அந்த அன்பு என்ன பண்ணுறது, சகோதரர் மேலே அவங்க செய்கிற தவறுகளை கரைகளை பார்க்குறது கிடையாது. அன்பு அவங்க பக்கம் திரும்புது நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சகோதரர் மேலே அன்பு காட்டுறோம்லாம் இல்லைங்களா, சகோதரர் மேலே சகோதரிக்கிட்ட அன்பு காட்டுறீங்களா இல்லைங்களா. இந்த அன்பிலே ஒரு சில காட்ட முடியாதபடி யாரும் வராமல் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். அந்தோ பரிதாபம், நம்முடைய உன்னத அழைப்பை நோக்கி ஓட்டப்பந்தயத்தில் 3வது குறிக்கோளினிடத்தில் ஆண்டவருடைய அருமையான ஜனங்களில் நிறைய பேர் வராமல் இருக்கிறது தெரிகிறது. பாருங்க, 3வது குறிக்கோளிடத்தில் 3வது குறிக்கோள் எதை பார்த்தோம்? சகோதர அன்பு. அப்போ இந்த சகோதர அன்புக்கிட்ட காட்டுறதுக்கு ஆண்டவருடைய அருமையான ஜனங்கள் நிறைய பேர் வராமல் தெரிகிறது என்று சொல்கிறார். நிறைய பேர் வராமல் தெரிகிறது என்று சொல்கிறார். சரி, ஏன் வராமல் இருக்கிறாங்க? காரணம் என்ன? சகோதரர்கிட்ட அன்பு காட்ட முடியல. ஏன் காட்ட முடியல? ஏன் அவங்க வராமல் இருக்கிறாங்க? காரணம் என்ன? சரி, ஏன் காரணம் என்னன்னா நம்ம வாசிக்கலாம். படிங்க சிஸ்டர். நாம் சகோதரரிடத்தில் இப்படி சொல்லுவதாகும், உன்னுடைய கண்ணிலிருந்து நான் ஒரு துரும்பை எடுக்கட்டும். இப்படி துரும்பு எடுப்பது சகோதரர்களுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடிப்பது. பாருங்க, நாம் சகோதரிடத்தில் இப்படி சொல்லுவதாகும், உன்னுடைய கண்ணிலிருந்து நான் ஒரு துரும்பை எடுக்கட்டும் இல்லைங்களா. அப்போ துரும்பை நம்ம பார்த்துக்கிறோமா? துரும்ப நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை, பார்க்கலையா?
இல்லைங்களா? சகோதரர்கிட்ட கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்குறது, என்னதான் செஞ்சாலும் அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா? துரும்பை எடுக்கிறதுனா அப்போ தொந்தரவு கொடுக்குறதுனா என்ன எடுத்துக்கலாம்? தொந்தரவு கொடுப்பது போன்றவைகள் அவங்கள நிம்மதியாக இருக்கிறதுக்கு விடுறதே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று அவங்கள தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்குது. அடுத்தது நாம் சரி செய்ய வேண்டியவை பொறுமையின்மை, அன்பில்லாமை என்ற பெரிய உத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. பாருங்க, நம்மக்கிட்ட என்ன இல்லையா? பொறுமையின் இன்மை இல்லையா, அன்பு இல்லாமல் இல்லையா? அப்போ இப்படியாப்பட்ட ஒரு உத்திரம் நம்ம இருக்குது நம்மக்கிட்ட. இவ்வளோ பெரிய உத்திரத்தை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா சின்னதாக போயிட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறது. உங்கள் கண்ணில் துரும்பு இருக்குதுன்ட்டு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனால் நம்மக்கிட்ட பெரிய பெரிய என்ன பண்ணியிருப்போம்? அந்த பெரிய கட்டையே வச்சுருப்போம் இல்லைங்களா? ஆனால் மற்ற சகோதரிக்கிட்ட என்ன பண்ணுறது? போய் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது சின்ன சின்னது. ஏன்னா சகோதரர் வந்து இங்கே சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். நம்மக்கிட்ட இருந்து சரி பண்ணிட்டு தான் மற்றவங்ககிட்ட இருக்கிட்ட போயிட்டு என் கண்ணில் ஒன்றுமே இல்லைனாக்கா மற்றவங்க கண்ணில் போய் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? சின்னதாக ஏதோ ஒன்று இருக்குது, அதை சரி பண்ணணும், கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம கண்ணிலே பெரிய கட்டையை வச்சுட்டு மற்றவங்க கண்ணில் போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இல்லைங்களா? சகோதரர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த துரும்புன்ற விஷயம் நம்ம மற்ற கண்ணிலேருந்து தான் தேடுறதுக்கு நம்ம போகிறோமே தவிர நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கிறது எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அடுத்த வாசிக்கலாம். இந்த மூன்றாவது குறிக்கோளை நெருங்கி வரும்போது நம்முடைய சொந்த கண்களிலிருந்து உத்திரத்தை படிப்படியாக அகற்றுகிறோம். பாருங்க, இந்த மூன்றாவது குறிக்கோளை வரீங்களா? நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற துரும்ப என்ன பண்ணுறோம்? மற்ற சகோதரர்கள் நம்மக்கிட்ட பேசுகிறதோ, சத்திய வசனமாக நம்மளுக்கு கேள்விப்படுறதோ, சத்தியத்து மூலயமா நம்ம படிக்கிறதோ என்ன பண்ணுறோம்? நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய அந்த ஒரு குறைபாடுகளை நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போகிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அடுத்தது படிங்க. அப்பொழுது நம்முடைய கரைகளை பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற கிருபையின் ஐஸ்வர்யத்தை அதிக உயர்வாக மெச்சுகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு நன்மை செய்திருக்கிறாரு, நம்மளை மன்னிச்சு இருக்கிறாரு, நம்மளுக்கு கிருபையாக வழி நடத்திருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். நினச்சி என்ன பண்ணுறோம்? தேவனை வந்து அதிக உயர்வாக மெச்சுக்கொள்கிறோம். என்ன அர்த்தம்? அதிக உயர்வாக மெச்சுக்கொள்கிறோம். ஆமாம், ஞானம் கேட்டிங்கன்னா நீங்கள் பேசினா மட்டும் தான் சப்ஜெக்டு போகும். இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மளை வந்து கிருபையாக நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன் இல்லைங்களா? இப்போ நான் இருக்கிறேன், என்னை பற்றி யாருக்கு தெரியும்? தேவன்கிட்ட போகாதீங்க இல்லைங்களா? இப்போ என்னை பற்றி என்னுடைய மனைவிக்கு தெரியும், நான் யார், எப்படியாப்பட்ட ஆள்னு என் மனைவிக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் சபைக்கு வந்தேன்னா ஒரு வெளி தோற்றமாக தான் என்னை பற்றி தெரியும் இல்லைங்களா? நான் எப்படியாப்பட்டவன், நான் எப்படி தவறி விழுறேன் எப்படின்னு எனக்கு தான் தெரியும். அப்போ இப்படி இருந்த ஒரு நபரை என்னை தேவன் மன்னிச்சு இல்லைங்களா? தேவன் மன்னிச்சு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்னா நான் எப்படி அடுத்த சகோதரை நான் மன்னிச்சு ஏற்றுக்கணும்? நான் எப்படியாப்பட்ட ஆளை என்னை மன்னிச்சு, இந்த உணர்வு தான் இங்கே வந்து சகோதரர் சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ என்னை மன்னிச்சு நான் இருக்கிற நிலைமை பார்த்து என்னை கிருபையாக வழிநடத்திக்கிறாருன்னா அப்போ நம்ம இந்த ஒரு மனசை நம்ம இப்படியே வச்சுக்கணும் மற்ற சகோதரர்கிட்ட காட்டாத இருக்க முடியுமா? இல்லைங்களா? அப்போ அதனால தான் நான் பண்ணுறேன். அவர் நினச்சி என்ன பண்ணுறாருனாக்கா தேவன் நம்மளுக்கு மன்னிச்சுக்கிறாரு, நம்மளை நன்மையாக வழி நடத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு? தேவனை வந்து அங்கே மகிமைப்படுத்துறாரு நம்ம பார்க்குறோம். அடுத்தது எதை பார்க்கலாம்? சத்துருவைகளை நேசிக்கும் அன்பு. சத்துருவைகளை நேசிக்கும் அன்பு படிக்கலாம்.
4வது, அதாவது நமது ஓட்டப்பந்தயத்தின் கடைசி குறிக்கோள் என்னவெனில், நாம் எல்லாரும் சீக்கிரமாக அடையும்படி நாட வேண்டிய பூரண அன்பு தேவனிடத்தில், சகோதரிடத்தில், எல்லாரிடத்திலும் காட்டும் பூரண அன்பாகும். நாம் எல்லாரும் சீக்கிரமாக அடைய வேண்டிய நாட வேண்டிய அன்பு எந்த அன்புனா யாருக்கிட்டனா தேவனிடத்திலும் சகோதரிடத்திலும் எல்லாரிடத்திலும் காட்டுற பூரண அன்பாகும். இல்லைங்களா? வாசிக்கலாம். நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பின் நிலையை அடையும் வரை ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற நமக்கு குறித்திருக்கிற நிலையை அடைந்து விட்டோம் என்று ஒரு வினாடி கூட நினைத்துவிடக் கூடாது. நல்லா கவனிங்க, இந்த ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க, படிங்க சிஸ்டர். நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பின் நிலையை அடையும் வரை ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற நமக்கு குறித்திருக்கிற நிலையை அடைந்து விட்டோம் என்று ஒரு வினாடி கூட நினைத்துவிடக் கூடாது. நம்முடைய சத்துருகளை நேசிக்காம அந்த நிலையை அடையாம நம்ம இந்த இலக்கை தேவனோடு போய் சேர்ந்துருவோன்னு ஒரு வினாடி கூட நம்ம நினைச்சு விட கூடாது. அடுத்தது, நாம் இந்த நிலையை அடையும் வரை நாம் தேவனுடைய பிரியமுள்ள குமாரனின் பிரதிகள் அல்ல. நாம் இந்த நிலையை அடைகிற எந்த நிலை? சத்துருக்களை நேசிக்கிற வரைக்கும் தேவனுடைய குமாரன் பிரதிநிதிகள் பிரதிகள் அல்ல. புது சிருஷ்டியில் ஒரு இடத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணப்படுவதற்கு முன்னால் நாம் இந்த அன்பின் உச்ச இலக்கை அடைய வேண்டும். பாருங்க, புது சிருஷ்டியா ஆவறதுக்கு நம்ம அந்த மகிமை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி ஆக வேண்டும்னா நம்ம இந்த நிலையை அடையாமல் நம்ம இதில் பெற முடியாது. இந்த உச்ச இலக்கை அடைய வேண்டும்னா இவங்க இந்த உடைய சத்துருக்களை நேசிக்கிற அன்பில்லாமல் அடைய முடியாது. அடுத்தது வாசிக்கலாம். ஆண்டவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்கும் தருணத்தில் இந்த உச்ச இலக்கை அடைவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. பாருங்க, இந்த உச்ச இலக்கை எந்த இலக்கு? சகோதர சத்துருக்களை நேசிக்கும் அன்பு. இந்த நிலையை அடையணும், எப்போ வேணாலும் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா இன்னும் நாள் இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குது. மரண தருவாயத்தில் கூட நம்ம போய் நேசிக்கலாம், அன்பு காட்டலான்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தது, நாம் நம்முடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் அந்த இலக்கை கூடுமானவரை எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைய வேண்டும். பாருங்க, சத்துருக்களை நேசிக்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அடைய முடியுமோ, எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட நம்ம அன்பு காட்ட முடியுமோ அது சீக்கிரமாக செய்யுங்க. அப்போ தான் அந்த இலக்குக்கு நம்ம போக முடியும் என்று நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களை அன்பு கூறுவது என்பது கடினமான காரியமாகும், ஆனாலும் உங்கள் சத்துருக்களை நீங்கள் அன்பு கூற வேண்டும். பாருங்க, இது ஒரு கடினமான காரியம்தான், இருந்தாலும் அன்பு கூற வேண்டும் என்று இங்கே சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது, உங்களை இழிவாய் நடத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உங்களை இழிவாக நடத்துகிறவர்களை நன்மை செய்யுங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடத்தினாங்க? அவர் சிருஷ்டித்த மனிதனே உமிழ்நீர் அவர் முகத்தில் துப்புனாங்க இல்லைங்களா? அப்போ அவரே அந்த சகிச்சார் இல்லைங்களா? அப்போ எல்லாம் இழிவாக நடத்துவாங்க தான் நன்மை செய்யுங்கள்னு சொல்கிறாரு. அடுத்தது, உங்கள் சத்துருக்களை அன்பு கூறும் நிலையை நீங்கள் அடையவில்லை என்றால் நீங்கள் பரிசு வென்று தரும் இலக்கில் இல்லை. ஏனெனில் குறைவான தரநிலையுடைய எவரும் தெரிந்தெடுக்கப்பட்ட வகுப்பாரில் காணப்படுவதில்லை. இவர்கள் அனைவரும் தேவனுடைய பிரியமுள்ள குமாரனுக்கேற்ற சாயலாக இருக்க வேண்டும். இதுவே அந்த இலக்காகும். நீங்கள் பாருங்க, தரநிலைனா என்ன? தரநிலை கவிதையா? தகுதி தரநிலை இல்லைங்களா? அப்போ இந்த தரநிலை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சாயலை ஆக முடியும். அப்போ இந்த தரநிலை கிறிஸ்துவோடு போகணுன்னு இந்த தரநிலை எல்லாருக்கும் இருக்கணும். சரி பிரதர், நான் திருக்கூடத்தார நான் போய்க்கிறேன், அவங்களுக்கும் இந்த ஒரு தரநிலை இருக்கணும். சரி பிரதர், உலகத்தாரோடு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் இந்த ஒரு தரநிலை இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம தரநிலை நம்ம போகணும்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? சாதகமே இல்லாத நம்ம போகிறோம். அப்போ திரள் கூட்டம்
உலக ஜனங்கள்லாம் அவங்க சாதகத்தோடு போகக்கூடியவங்க இல்லைங்களா. இந்த சாதகமே இல்லாத நிலைமையில் தான் நம்ம இந்த ஒரு அழைப்பு நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போ இந்த தரநிலை வந்து எங்கே போனால் கிறிஸ்துவோடு யார் போனாலும் இந்த ஒரு தரநிலை இருந்தே ஆகணும். அடுத்தது ஓடுங்கள். நீங்கள் இந்த நிலைக்கு இன்னும் வரவில்லை என்றால் ஓடுங்கள். உங்களால் முடிந்தவரை வேகமாக வந்து சேருங்கள். ஜீவியத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த நிலைமைக்கு வந்து விடுங்கள். பாருங்க, ஓடுங்கள், உங்கள் முடிந்தவரை வேகமாக வந்து சேருங்கள். அப்போ ஜீவியத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த நிலைமைக்கு வந்து விடுங்கள். அப்படின்னா நம்மளுடைய ஜீவியத்தினா என்ன? இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஜீவியத்தில் இருக்கிற உலக பிரகாரமாக இருக்கிற ஒவ்வொரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? சீக்கிரமாக வந்து சேருங்கன்றாரு. சரி, யார் நம்முடைய சத்துருக்கள்? மாம்சம், அடுத்தது உலகம், சாத்தான். யார்? லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்குது இல்லைங்களா. சரி, யார் நம்முடைய சத்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யாருடைய சுகமாக பேச முடியலையோ, சுகமாக பேச முடியலையோ இல்லைங்களா, சுமூகமாக யார்கிட்ட பழக முடியலையோ இல்லைங்களா, அவங்க எல்லாமே சத்துரு தான் இல்லைங்களா. கரெக்டு தானே? நம்ம யாருக்கிட்ட பேச முடியலையோ, யாருக்கிட்ட பழக முடியலையோ இல்லைங்களா, யாருக்கிட்ட ஒரு சுகமாக பழக முடியலையோ அவங்க எல்லாமே சத்துருகள் தான். நம்ம வசனம் வாசிக்கலாம். சத்துருவாக சாத்தானும் அவனுடைய தூதர்கள் மட்டுமன்றி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தவறாக நடத்தப்படுவர்களும் இருப்பார்கள். பாருங்க, சாத்தான் சத்துருவாக சாத்தானும் அவன் மாத்திரம் இல்லை, அவனால் வஞ்சிக்கப்பட்டு தவறாக நடத்தப்படுவர்களும் இருப்பார்கள். யாரால? சாத்தானால. அடுத்தது வாசிக்கலாம். நாம் அதிகம் எதிர்பார்ப்புகள் வைக்கின்றதான சகோதரர்கள் எப்பொழுதெல்லாம் நம்மை சத்துருக்கள் ஆகின்றனரோ. பாருங்க, நம்ம அதிகமாக யார் மேலே அன்பு வச்சிருக்கிறோமோ, எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோமோ, அவங்கள என்ன ஆவாங்க? சத்துருவலாக ஆகுகின்றார்களோ. சரி, நம்ம சத்துருக்களாக நம்ம ஆகுகின்றவர்கள் சொல்கிறீங்களா இல்லைங்களா? சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் பிரதர். நான் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறேன், சத்துருக்களை நேசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாத்தையும் செய்கிறேன், சகோதரர்கள் மேலே அன்பு காட்டுறேன். ஆனால் ஒரு நபரை மட்டும் என்னை மன்னிக்கவே முடியாது. ஆனால் அவங்க செய்த தவறுகள் என் மனசில் இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் அவங்கள மட்டும் நான் மன்னிக்க முடியாது என்ன அப்படின்னு சொல்கிறோமா? பிரதர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். என்னால் ஒரே ஒரு நபரை அன்பு கூற முடியவில்லை. அவன் சத்துருவாக இருக்கிறான். மேலும் யார் சத்துருவாக இருக்கிறான்? சத்துருவாக இருக்கிறான். படி. மேலும் அவன் என்னை குறித்து இவ்விதமாய் பேசியிருக்கிறான் என்று நீங்கள் சொல்லலாம். பாருங்க, என்னை குறித்து இவ்விதமாக பேசியிருக்கிறாங்க. நான் எப்படி அவங்கள போயிட்டு அன்பு காட்ட முடியும், நேசிக்க முடியும்? படிங்க. அவன் பேசினதையோ அல்லது செய்ததையோ ஒருபோதும் பொருட்படுத்தாதீர்கள். பாருங்க, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறாங்க, அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க அப்படி சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்காக ஜீவிக்கவில்லை, அப்படித்தானே? நீங்கள் கர்த்தருக்காக ஜீவிக்கிறீர்கள். நம்ம யாருக்காக ஜீவிக்கிறோம்? கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம். ஆனால் நம்ம மற்றவங்களுக்காக ஜீவிக்கலை. யாருக்காக ஜீவிக்கிறோம்? கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம். அனைத்து பொல்லாப்புகளையும் பொறாமைகளையும் தீய தாயுள்ள அனைத்தும் உங்கள் இருதயத்திலிருந்து கலைந்து போடுங்கள். சத்துருக்களை அன்பு கூறும் மற்றும் அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பும் நிலைக்கு உங்கள் இருதயத்தை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். இதுவே இலக்கை வந்தடைவதாகும். இல்லைன்னா சத்துருக்களை சிநேகிக்கிறோம், அன்பு காட்டுறோம், எல்லாத்தையும் நேசிக்கிறோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இதுவே இலக்கை வந்தடைதாகும். சரி, நம்ம இலக்கைக்கு எல்லாமே நம்ம கடமை அன்பு காட்டணும். அடுத்தது நீதின் அன்புக்கிட்ட போகணும், நீதின் அன்பு காட்டணும். அடுத்தது சகோதர அன்புக்கிட்ட காட்டணும். சகோதர அன்புக்கிட்ட எப்படின்னு அதுவும் நம்ம சகோதரரை மன்னிச்சோம் எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே அன்பு காட்டணும். அடுத்தது சத்துருக்களை
நேசிக்கணும் இல்லைங்களா? அங்கேயும் வந்து நான் காட்டிட்டேன் பிரதர் அப்படின்னா இப்போ நம்ம இலக்கை வந்து அடைஞ்சிட்டோம். சரி, இலக்கை வந்து அடைஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இலக்கை வந்து அடைந்த பின்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிங்க. அதில் நில்லுங்கள். அங்க நிற்க வேண்டுமா? அது சுலபம்தானே. பாருங்க, அதில் நில்லுங்க, அங்கே நிற்க வேண்டுமா, சுலபம் தானே, என்னாதீங்க, படிங்க என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கொஞ்சம் காத்திருங்கள். அங்கு கொஞ்சம் நின்று கொண்டு பின்னர் பாருங்கள். பாருங்க, அங்கே போய் நில்லுங்க, நின்றுட்டு கொஞ்சம் காத்திருங்கள், அங்கு கொஞ்சம் நின்று கொண்டு பின்னால் பாருங்கள். பின்னால் பார்க்குறதுனா எப்படி? இப்படி பின்னால் பார்க்குறதா இல்லைங்களா? இல்லைன்னா கடந்து வந்த பாதையை பார்க்குறதா? அப்படி இல்லை, வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது, பல்வேறு வழிகளில் உங்களை எதிராளியானவன் தாக்குவான். பல்வேறு வழிகள் இருந்து எதிராளியானவன் தாக்குவான். மேலும் அவன் உங்களை பல்வேறு வழிகளில் தாக்குவதற்கு கர்த்தர் அனுமதிப்பார். பாருங்க, நம்ம அந்த இலக்கை நோக்கி அடைஞ்சு அதிலிருந்து வந்து சத்துருவானவன் தாக்குவான் என்று நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ பல்வேறு வழிகளில் உங்கள் எதிரானவன் தாக்குவான். அடுத்துனா அந்த இலக்கை வந்து நின்ன பிறகு தான் சத்துருவானவன் தாக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி இலக்கில் நம்ம இலக்கை நிற்கிறதுக்கு போய் கொண்டு வந்துடுறீங்களா? அப்போ வந்து பிரச்சனை, சோதனை இல்லைங்களா? அடுத்தது படிங்க. மேலும் அவன் உங்களை பல்வேறு வழிகளில் தாக்குவதற்கு கர்த்தர் அனுமதிப்பார். உங்கள் சத்துருக்களை அன்பு கூறுவதற்கும், கர்த்தரை அன்பு கூறுவதற்கும், சகோதரரை அன்பு கூறுவதற்கும், உலகத்தாரை அன்பு கூறுவதற்கும் எதிர்மாறாக நீங்கள் செய்யத்தக்கதாக எதிராளியானவன் பல காரியங்களையும் செய்வான். பாருங்க, பல்வேறு வழிகளில் வந்து தாக்குவான், கர்த்தர் இதை அனுமதிப்பாராம். யார் அனுமதிப்பாரு? கர்த்தர் அனுமதிப்பாரு. அடுத்தது, எதிராளியானவன் பண்ணு, எதிராளியானவன் பல காரியங்களையும் செய்வான். கிறிஸ்துவின் மகிமையான இந்த தரநிலையிலிருந்து உங்கள் மனம் திசை மாறத்தக்கதாக அவனால் முடிந்த அனைத்தையும் செய்வான். பாருங்க, இப்போ வந்து சத்துருக்களை அன்பு கூறணுமா? கர்த்தரை அன்பு கூறுவதற்கும், சகோதரை அன்பு கூறுவதற்கும், உலகத்தாரே அன்பு கூறுவதற்கும் நம்ம எல்லாம் பார்த்தோமா இல்லைங்களா? இது என்ன பண்ணுவார்? சாத்தான் வந்து இதற்கு எதிர்மாறாக அது ஒரு பிரிவினை உண்டு பண்ணுவார். ஆனால் தேவனும் இதை அனுமதிப்பார் இல்லைங்களா? தரநிலை படிங்க. தரநிலையிலிருந்து உங்கள் மனம் திசை மாறத்தக்கதாக அவனால் முடிந்த அனைத்தையும் செய்வான். பாருங்க, அந்த தகுதியிலிருந்து நம்ம ஒரு மனம் மாறுறதுக்கு அவரால் என்ன பண்ணுவார்? முடிந்த வரைக்கும் செய்வார். எப்படி செய்வார்? முடிந்த வரைக்கும் செய்வார். இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கிற இடம், இப்போ நம்ம வந்து அந்த வேலை முடியலன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு நபரை செஞ்சுங்கிறோம், அந்த வேலை முடியலன்னா இன்னும் அநேக நபரை வச்சு அந்த வேலையை முடிக்கிறத பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், அந்த வேலை முடியலன்னா இன்னும் நிறைய நபரை வச்சு அந்த ஒரு வேலையை முடிப்போம். ஏன்னாட்டா சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கணும். அதான் அவரால் முடிந்த வரைக்கும் பார்ப்பார், நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். நம்மை இலக்கிலிருந்து திசை திருப்பத்தக்கதாக பந்தய சாலையில் கடந்து வந்த சோதனைகள் போல இலக்கினை எட்டிய பிறகும் நம் மீது வரும் பல்வேறு பரீட்சைகளிலும் நாம் நிற்க வேண்டும். பாருங்க, பல்வேறு பரீட்சைகளிலிருந்து நம்ம அதில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்க வேண்டும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். இலக்கை நோக்கி போய்கொண்டிருந்த போது இருந்த தாக்குதல்களை காட்டிலும் இலக்கை வந்து அடைந்த பிறகு நீங்கள் பல்லாயிரம் விதங்களில் தாக்கப்படுவீர்கள். இலக்கை வந்து அடைஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு பயங்கரமான, அது கூட எவ்வளோ தாக்கப்படுவோம்? பல்லாயிரக்கணக்கான சோதனைகள் நம்ம தாக்கப்படுவோம். அடுத்தது, ஏனெனில் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். பாருங்க, நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ யார் பாதுகாத்தாரு? கர்த்தர் பாதுகாத்தாரு. படிங்க. மற்றும் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு உங்களை நான் அனுமதிக்கிறதில்லை என்று கூறியிருந்தார். பாருங்க, இதை வந்து இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து தேவன் வந்து பாதுகாத்தாரு. அப்போ திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுறது இல்லை
அடுத்தது படிங்க. ஆனால் நீங்கள் இலக்கை வந்து அடைந்த பிறகு நீங்கள் நிற்க தகுதியும் திராணியும் உடையவர்களாய் இருப்பீர்கள். இலக்கை வந்து அடைந்த பிறகு எல்லாமே இதில் நம்ம அனுபவப்பட்டுக்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது என்ன ஆகும்? இலக்கை வந்து அடைந்த பிறகு நம்ம திராணி உள்ளவர்களாக ஆயிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? திராணி உள்ளவர்களாக ஆயிட்டோம். அடுத்தது வாசிக்கலாம். உங்கள் திராணி என்ன என்பதை அவர் அறிவார் மற்றும் உங்கள் திராணின் அளவுக்கேற்ப உங்களை சோதிக்க விரும்புகின்றார். ஏனெனில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு மகிமைப்படுத்தப்படும் வகுப்பாரில் காணப்படும் அனைவரும் முழுமையாக சோதிக்கப்பட வேண்டும். பாருங்க, இவங்க யாருன்னா அந்த இடத்துல வந்துட்டாங்களே, இலக்கை நோக்கி அங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்களே இல்லைங்களா? அப்போ தான் வந்து முழுமையாக சோதிக்கப்படும். அடுத்தது மற்றும் நிரூபிக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்கள் தேவனுக்கும் சகோதரருக்கும் நேர்மையாக இருக்கின்றார்கள் எனவும் உயர்ந்த சிறந்த விதத்திலான அன்பை பெற்றிருக்கின்றார்கள் எனவும் நிரூபிக்கப்பட வேண்டும். யார் ஒருத்தங்க இலக்கில் நின்று கொண்டு ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இப்படியாப்பட்ட ஒரு சோதனை வரும். எப்படியாப்பட்ட சோதனை வரும்? சகோதரர்கிட்ட நேர்மையாக காட்டுறோமா, அன்பாக இருக்கிறோமா இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம அந்த டைமில் தான் சோதனை வந்து வரும் நம்மளுக்கு இல்லைங்களா? சரி, சோதனை வந்துட்டு இல்லைங்களா? அப்போ இந்த இலக்கை அந்த நின்று கொண்டு ஆரம்பிக்க பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை சோதனை வருது. சரி, இந்த ஒரு பூரண அன்பை இந்த அடைபவர்களிடத்தில் ஏதேனும் எதிர்பார்க்க கூடுமா? படிங்க. பூரண அன்பின் இந்த இலக்கினை அடைபவர்களிடத்தில் ஏதேனும் எதிர்பார்க்கப்படுமா? பாருங்க. ஆம், அதிகமாய் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் இலக்கினை அடைந்த பிறகு அவர்கள் இலக்கிலேயே முழுக்க முழுக்க இயேசுவின் அடிச்சுவடில் நடக்க துவங்குகின்றனர். பாருங்க, நல்லா கவனிங்க. அவர்கள் இலக்கை அடைந்த பிறகு, இலக்கை வந்து அடைஞ்ச பிறகு அவர்கள் முழுக்க முழுக்க இயேசுவின் அடிச்சுவடிகளில் நடக்க அப்போ தான் துவங்குறோம் இல்லைங்களா? இயேசுவின் சாயலாம் அடைஞ்ச பிறகு தான் அப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம்? இந்த ஓட்டத்துக்குள்ளே துவங்குறோம். நமது கர்த்தர் படிங்க. நமது கர்த்தர் உண்மையிலேயே பூரணாய் இருந்தபடியால் அவர் இலக்கை நோக்கி ஓட வேண்டிய அவசியமாய் இருக்கவில்லை. பாருங்க, அவர் இலக்கில் அவர் பூரணனாக இருக்கிறாரு. அவர் இலக்கில் அங்கே இருக்கிறாரு, அதே இடத்துல நிற்கிறாரு. அவர் வந்து அதுக்கு வந்து அவசியமா இல்லை. அடுத்தது படிங்க. ஏனெனில் அவர் ஏற்கனவே அங்கேதான் நின்று கொண்டிருந்தார். அவர் ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறாரு. படிங்க. பூரண மனிதராகவும் அவர் அங்கேதான் நின்று கொண்டிருந்தார். சகலத்தையும் செய்து முடித்த பின்னர் நாம் அவரில் முழுமையாக நிற்க வேண்டும் என்று நமக்கு புத்திமதி கூறப்பட்டுள்ளது போல அவரும் அந்த இலக்கில் உறுதியாயும் நிலையாகவும் நிற்க வேண்டியிருந்தது. பாருங்க, அவரும் அதில் அந்த இலக்கில் உறுதியாகவும் நிற்க வேண்டியதாக இருந்தது. இலக்கில் இப்படி நிற்பதே உண்மையான சோதனையாகும், உண்மையான பரீட்சையாகும். பாருங்க, இலக்கில் இப்படி நிற்பதே உண்மையான சோதனையாகும். இலக்கில் வந்து நின்னாதான் அந்த உண்மையான ஒரு சோதனை வருது இல்லைங்களா? சரி, உண்மையான பரீட்சை ஆகும். இப்போ ஒரு உதாரணம், நம்ம வந்து லாஸ்ட்டு பரீட்சை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? லாஸ்ட்டு பரீட்சைக்கு நம்ம அந்த பரீட்சைக்கு தகுதி உள்ள ஆகணும். நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி என்னென்ன பரீட்சை நம்ம எழுதணும்? இப்போ அது தெரியல எனக்கு, சொல்லுங்கள். டெஸ்ட்டு, மாடல், அப்புறம் குவார்ட்டர்லியா? அப்புறம் ரிவிஷனா? சரி, இது எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். இதெல்லாம் நம்ம அந்த பரீட்சை நம்ம போய் பெறணும்னா, அதில் நம்ம பாஸ் ஆகணும்னா, இது எல்லாமே இதில் நம்ம பாஸ் ஆகிட முடியாது இல்லைங்களா? பாஸ் ஆகலாம், இதில் நம்ம அந்த நிற்க முடியாது. அந்த லாஸ்ட்டு பரீட்சைக்கு நம்ம போனோம்னா அதில் நம்ம பாஸ் பண்ணால் இது எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது இல்லைங்களா? இதான் வந்து அடுத்தது வாசிங்க. இப்படி நிற்பது என்பது உலகம், மாம்சம் மற்றும் பிசாசை ஜெயங்கொள்வதாகும். இலக்கை அடைவதற்கு பெரும்பாலும் நீண்ட காலமும் காலதாமதமும் ஆகின்றது. ஆனால் இப்படியாக இருக்கக்கூடாது. அது ஒரு மனநிலையாக இருப்பதினால் விரைவாய் அடையப்பட வேண்டும். பாருங்கள், இந்த இலக்கை அடைகிறதுக்கு நீண்ட காலதாமதமாக ஆகலாம். எப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்களாம். சரி, ஏதோ நம்ம அப்படியே போயின்னு உலகத்து பிரகாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து அந்த இலக்கை அடைவிடாமல் அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது ஒரு மனநிலைமையாக இருக்குது. மனநிலைமைனா என்ன?
சரீர பிரகாரம் இந்த இலக்கெல்லாம் அடைய முடியாது. இது ஒரு சிந்தை பிரகாரம், சிந்தை இல்லைங்களா? மனநிலம்னா என்ன? சிந்தை. அப்போ இந்த சிந்தையில் தான் இது ரொம்ப முக்கியமாக இதை காணப்படுது என்று சொல்லிட்டு உங்கள் பிரதர் சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். ஆனால் வைராக்கிய குறைவின் காரணமாய் அநேகர் இலக்கை அடைவதற்கு பல வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றனர். பாருங்க, வைராக்கியமாக குறைவுப்பட்ட காரணத்தினால அநேக வருடங்களாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? படிங்க. மற்றும் சிலர் அதை ஒருபோதும் அடையாமலும் காணப்படுகின்றனர். இவர்கள் ஒருபோதும் உயிரூட்டப்படாதவர்களாக இருக்கின்றனர். பாருங்க, இவங்க ஒருபோதும் உயிரூட்டப்படாதவர்களாக இருக்கின்றனர். மற்றும் இதனால் இவர்கள் ஆவியில் பிறப்பதில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க? வைராக்கிய குறைவினால் ஒரு சில பேரால் இந்த இலக்கை அடையிறதுக்கு முடியல, படாதவர்களாக இருக்கின்றனர். மற்றும் இதனால் இவர்கள் ஆவியினால் பிறப்பதில்லை இல்லைங்களா? சரி, இலக்கை நாம் அடைந்த பிற்பாடு கடுமையான சோதனை கடந்து வரும். அடைந்த பிற்பாடு சரி, எப்படி கடுமையான சோதனை கடந்து வரும் வாசிக்கலாம். தேவனுடைய ஊழியத்தில் பின்வாங்கி போவதற்கான சோதனைகள் நடந்து வரும். பாருங்க, தேவன் நம்மளை கூட்டிருக்கிறாரா? தேவனுடைய ஊழியத்தை கொடுத்துருக்காரா? வேலையை கொடுத்துருக்கிறாரா? அந்த ஊழியத்திலேருந்து பின்வாங்கி போகிறவளுக்கு சோதனை வரும். நம்ம எங்கே இலக்கிலிருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வரும் இதெல்லாம். அடுத்தது, நமது பலியை முழுமையாய் ஏறெடுக்க விடாத சோதனைகள் கடந்து வரும். பாருங்க, பலியிலும் தேவனுக்காக பலி செலுத்த முடியாது, அதில் சோதனை வரும். அடுத்தது, சகோதரை அன்பற்ற விதத்தில், இரக்கமற்ற விதத்தில், பரிவற்ற விதத்தில் கையாளுவதற்கான அல்லது நமது அயலாரை அநியாயமான விதத்தில் கையாளுவதற்கான அல்லது நமது சத்துருக்களை கடினமாய் கையாளும் விதமான சோதனைகள் கடந்து வரும். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? சகோதரர்கிட்ட அன்பை காட்ட முடியாது இல்லைங்களா? சத்துருவில் நேசிக்க முடியாது, யாருக்கிட்டுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி கடினமாக கையாளும் விதமான சோதனைகள் கடந்து வரும், பின்தங்கி வருவோம். அடுத்தது வாசிக்கலாம். பெரும்பாலும் சாதாரணமானதும் நம் பொறாமை, கோபம், குரோதம், சண்டை கொள்ளத்தக்கதாக நம்மை சோதிக்கின்றதுமான அனுபவங்கள் வாயிலாக கடந்து செல்வோம். பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து சாயலாக அடைஞ்ச அந்த இலக்கில் நம்ம அந்த ஓடிக்கொண்டு இருக்கும் போது இவ்வளோ பிரச்சனைகளை நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனைகளை நம்மளுக்கு வரும், வராத இருக்காது. இப்போ வர பிரச்சனை, ஏன்னா ஒரு சில பேர் இலக்கில் ஓடிக்கொண்டு இருப்பாங்க, அடைஞ்சு ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் இப்போ தான் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் எங்கே இருக்கிறன்னு, அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இலக்கில் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அப்போ தான் இந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பாருங்க, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சரி, எல்லாருக்கும் கிரீடத்தை கொடுக்கப்பட்டு இருக்கா? கரெக்ட் தானே? கொடுக்கப்பட்டு இருக்கா? கண்டிப்பாக கிரீடம் கொடுக்கப்பட்டு இருக்கு. சரி, இந்த கிரீடம் யாருடையது? நம்மளுடையது தானே? நம்ம வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனும் வார்த்தைகளானது விசேஷமாக பூர்ண அன்பு எனும் தரநிலையை அல்லது இலக்கை அடைந்தவர்களையே குறிப்பிடுகின்றதே ஒழிய மாறாக அர்ப்பணிப்பு எனும். ஒரு சிஸ்டர், இந்த கிரீடம் யாருக்கு உடையதுன்னா நம்மளுக்கு உடையது இல்லைங்களா? பூரண அன்பு என்னும் நிலையை அல்லது இலக்கை அடைந்தவர்களுக்கு குறிப்பிடுகிறதாக இருக்குது. அப்போ நம்மளது கிரீடத்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்தது வாசிக்கலாம். உனக்குள்ளதை பற்றி கொண்டிருத்தல் என்பது கடுமையான போராட்டத்தின் மூலமே ஆகும் என்றும் தெளிவாய் காண்பிக்கப்பட்டுள்ளது. இக்காரியங்களானது அர்ப்பணம் பண்ணினால் மாத்திரமே போதும் என்றோ அல்லது பூர்ண அன்பு என்னும் தரநிலையை இலக்கை அடைவது என்பது போராட்டத்தின் முடிவாய் இருக்கும் என்றோ தவறாய் எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதியதுமாக அதிர்ச்சி அளிக்கின்றதுமான கருத்தாய் தோன்றும். இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? இது ஒரு சில பேருக்கு என்ன ஆகுனாக்கா
நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், தேவன் நம்ம எப்படி கூட்டு வச்சு நம்மளுக்கு எப்படி கிரீடத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு இது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்குமா. அடுத்தது வாசிக்கலாம். கடுமையான போராட்டங்கள், பரீட்சைகள், சோதனைகளானது அந்த இலக்கில் காணப்படுவர்களை தாக்குகின்றதாய் இருக்கும். மற்றும் நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு இசைவாக நம்முடைய திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுகிறதில்லை. இலக்கில் நிற்கும் வீரர்கள் அதிகமாய் சகிக்க வேண்டும் மற்றும் அவர்கள் மிக கடுமையாக சோதிக்கப்படுவார்கள். யாரை சொல்கிறாரு? இலக்கில் நிற்கிற வீரர்களுக்கு தான் அதிக சோதனை வரும். என்ன பிரதர், நான் இது வரைக்கும் இதான் சோதனை தான் நினச்சிட்டு இருக்கிறேன், நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போ இலக்கிலே போயிட்டு அங்கே நின்று கொண்டு பிரகாரம்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சோதனையே வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இலக்கில் நின்று நிற்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு என்ன சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த இலக்கில் இருந்து படிங்க. இலக்கி நின்று சறுக்கி உள்ளோமா என்பதற்கான அறிகுறிகள். அறிகுறிகள் 1 வாசிக்கலாம். ஒருவேளை எவரேனும் அன்பின் ஆவியில், பரிசுத்தத்தின் ஆவியில், தேவனுடைய ஆவியில் வளர்வதற்கு தவறி போவார்களானால் இவர்கள் நிச்சயமாக பின்னுக்கு போய்விடுவார்கள். மேலும் இவர்களுக்குள் இருந்த ஒளி இருளாகிவிடும், மாபெரும் இருளாகிவிடும். பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சரிக்குள்ளன பார்த்தீங்களா, இவங்க தேவனுடைய நிச்சயமாக பின்னும் போய்விடுவார்கள். தேவனுடைய ஆவியில் வளர்வதற்கு தவறி போவார்களானால் இவர்கள் நிச்சயமாக பின்னுக்கு போய்விடுவார்கள். மேலும் இவர்களுக்கு இருந்த ஒளியும் இருளாகிவிடும். அது எப்படின்னா மாபெரும் இருளாகிவிடும் இல்லைங்களா? அப்போ இருந்த ஒளியே இருளாகிவிடும். நான் மாபெரும்னு சொல்கிறதுனா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம? ஆமாம், நம்ம யாருன்னே தெரியாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம இருளாகி விடுவோம். அடுத்தது, நமக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த கர்த்தர் வெளிப்படுத்தின அன்பின் ஆவிக்கு பதிலாக பகைமையின், பொறாமையின், குரோகத்தின் ஆவி இவர்களுக்குள் கடந்து வருகிறது. பாருங்க, நம்மளுக்கே ஜீவனையே கொடுத்த நம்மளுடைய தேவன் அவருடைய குமாரன் நம்மளுக்கு கொடுத்தாரா இல்லைங்களா? கண்டிப்பாக கொடுத்தாரு இல்லைங்களா? அப்போ அவர் எந்த அளவுக்குலாம் அந்த சகிப்பு தன்மையெல்லாம் வந்துருக்குது பாருங்கள். யாருக்கு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த சகிப்பு எப்படிலாம் வந்துச்சு பாருங்கள். அதை எப்படியெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார். வெளிப்படுத்தின அன்பின் ஆவிக்கு பதிலாக பகைமையின், பொறாமையின், குரோதத்தின் ஆவி இவர்களுக்கு கடந்து வருகிறது. யாருக்கு? சரிங்க போகிறாங்க இல்லைங்களா? இலக்கில் இருந்து அவங்களுக்கு இது வரும். அடுத்தது அறிகுறி 2வது பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். பிரமாணத்தினால் கண்டிக்கப்படும் வெளிப்படையான கொலையை செய்ய தயங்குகிறதும். பாருங்க, பிரமாணத்தின் தேவனுடைய பிள்ளைகள் பிரமாணத்தில் கொலை செய்வாங்களா? பிரமாணத்தின் கொலை செய்வாங்களா? படிங்க அடுத்தது. ஆனால் தங்களுக்கு யார் மேல் கசப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்நபரின் குணநலன்களை கொன்று போடுவதற்கும் சகலவிதமான பொல்லாதவைகளை அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கும் தயக்கம் கொள்ளாததுமான கொலைபாதகத்தின் ஆவியானது இவர்களுக்குள் கடந்து வருகின்றது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதான் கசப்பு இல்லைங்களா, கோபம், இதெல்லாம் ஒரு சகோதரிகிட்ட இருந்துச்சுனாக்கா அது கொலை செய்கிறதுக்கு ஒரு சமம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அடுத்தது அறிகுறி 3 வாசிக்கலாம். ஒரு சகோதரனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்புடைய விஷயத்தில் பொறாமையின் உணர்வுகள் கொண்டிருப்பதோ அல்லது சகோதரனுடைய நலனில் அக்கறையற்ற உணர்வுகள் கொண்டிருப்பதோ நாம் இலக்கி நின்று சறுக்கியுள்ளோம் என்னும் கடுமையான அபாயத்திற்கான அறிகுறியாகும். பாருங்க, சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை தொடர்புடைய விஷயத்தில் பொறாமையின் உணர்வுகள் கொண்டிருப்பாங்க, பொறாமைப்படுவாங்க. அவங்க ஆசீர்வாதமாக வளர்கிறாங்கன்னு பொறாமைப்படுவாங்க. அல்லது சகோதரனுடைய நலனின் அக்கறை அற்றவர்களாக இருப்பாங்க. ஒரு சகோதரங்கிட்ட ஒரு அன்பு காட்டாமல், ஒரு அக்கறை காட்டாமல் அப்படி இருப்பாங்க. அடுத்த வாசியில் நாம் இலக்கில் நின்று, மறுபடியும் வாசி. நாம் இலக்கி நின்று சறுக்கியுள்ளோம் எனும் கடுமையான அபாயத்திற்கான அறிகுறியாகும். பாருங்கள், இதுதான் நம்ம இலக்கிலிருந்து சரிங்கிறோம்னு சொல்லிட்டு கடுமையான அபாயத்திற்கு ஒரு அறிகுறியாகும். சரி, நம்ம ஒரு முடிவுரைக்கு வந்துடலாம். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். தீத்து 2 அதிகாரம் 2 வசனம்.
முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவருமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. பாருங்க இங்கே என்ன பண்ணி சொல்லியிருக்காருன்னு பாருங்க, அன்பிலும் பொறுமையிலும். இப்போ பொறுமை வார்த்தை அங்கே என்ன இருக்கு? பொறுமை, ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ பொறுமை இருக்கணுமா? சரி, நம்ம கேள்வி கேட்குறாங்க பிரதரை, படிங்க. ஒருவேளை அன்பே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகும் நம்முடைய பரம அழைப்பிற்கான பந்தய பொருளுக்குரிய இலக்காகவும் இருக்குமானால் பின்னர் எப்படி பொறுமையானது அன்பை காட்டிலும் மேலானதாக முடியும்? பாருங்க, அன்பு முக்கியமானது. நியாயப்பிரமாணத்தின் அது ஒரு நிறைவேறுதல் ஒரு முக்கியமானது அன்பு. பொறுமைன்னு எப்படின்னு சொல்கிறீங்க கேள்வி கேட்குறாங்க. அது வாசிங்க, அதுக்கு பதில் சொல்கிறது பாருங்க. பதில் என்னவெனில், பொறுமையோடு சகித்தல் என்பது நம்முடைய ஓட்டத்தினுடைய இறுதி பகுதியில் மாத்திரம் வருகிற ஒன்றல்ல, மாறாக பந்தய சாலையின் வழி முழுவதிலும் அவசியமானதொன்றாகும். பாருங்க, இந்த பொறுமை அந்த பந்தய சாலையில் நம்ம ஓடுறோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ பொறுமையானா நம்ம பொறுமையாக ஓடுறதா? அப்படி கிடையாது. பொறுமையாக ஓடனா பெற்று முடியுமா? அது வேற. அப்போ நம்ம பொறுமையாக போத்தோம், எல்லாத்துலேயும் நம்ம பொறுமை இருக்கணும். அந்த பொறுமைக்கு அர்த்தம் என்னங்க? சகிப்பு இல்லைங்களா? அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். வாசிங்க. கிறிஸ்துவ ஜீவிய பாதையின் ஆரம்ப கட்ட சோதனையிலிருந்தே நமக்கு இந்த சந்தோஷத்தோட சகிக்கும் தன்மை அவசியமாக இருக்கின்றது. பாருங்க, கிறிஸ்து எப்படியே சகிச்சாரோ, இப்போ பாருங்க, அவங்களுடைய சொந்த சகோதரர்களுக்காக போனார். என்ன பண்ணாங்க? அவங்க சொந்த சகோதரர் யார்? அவங்கள எப்படி பேசுனாங்க, எப்படி கொடுமைப்படுத்துனாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்த சகிச்சாரா? அவங்க மட்டும்தானா? அவர் கூட இருந்த சீஷர்கள் அவங்களும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பொறுமை, ஒரு சகிப்புத்தன்மை வந்துச்சு அவருக்கு இல்லைங்களா? அப்போ நமக்கும் இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சகிப்பு முக்கியம்ன்றதான் அவசியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். பிரயாணத்தினுடைய ஒவ்வொரு அடியெடுத்தல்களிலும் சந்தோஷத்தோടെ சகிக்கும் ஆவியானது பலம் மேல் பலம் அடைந்து கொண்டிருக்க வேண்டும். சில நாட்களுக்கு இது பாருங்க, இந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம போக போக என்ன ஆகுனா பலமாக மாறும். அதில் நம்ம அடியெடுத்து வைக்க வேண்டும். சில நாட்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு மாத்திரம் உண்மையாய் இருப்பதினால் கிறிஸ்துவனுடைய மாபெரும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்திற்கு அபாத்திரராகிவிடுவர். பாருங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச காலம் பழகுவாங்க, கொஞ்ச காலம் அன்பு காட்டுவாங்க. ஒரு சில பேர் ஒரு வருடத்துக்கு காட்டுவாங்க, ஒரு சில பேர் ஒரு மாதத்துக்கு தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்ககிட்ட அந்த அன்பெல்லாம் வெளிப்படாது. அவங்க யார் எதுக்கு அபாத்திரம் ஆகிடுவாங்க? ஆசீர்வாதத்துக்கு அபாத்திராக விடுவார்கள். அடுத்தது வாசிக்கலாம். உலகத்தாரோடு நமக்கு பொறுமை இருந்தால், உலகத்தாரோடு நம்மளுக்கு பொறுமை இருக்கா? உலகத்தாரோட சரி, எப்படி உலகத்தாரோட நம்ம பொறுமையாக இருக்குது பண்ணுறோம், செய்கிறோம்? சரி சரி, நானே சொல்லிடுறேன். உலகத்தாரோடு நம்மளுக்கு பொறுமை இருக்குன்னா நம்முடைய ஆஃபீஸு வேலை செய்கிற இடத்த, அப்போ அவங்க இப்படி தான் வேலை செய்கிறாங்க சொல்லணும், கண்டிக்கிறாங்க, போகிறாங்க, நம்ம இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கிறோமா? நம்ம அவங்ககிட்ட கோபமாக எடுத்து பேசுவோமா? பேசினா அடுத்தது என்ன ஆகிடும்? வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்த ஆஃபீஸில் நம்ம பொறுமையாக அவங்க சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பொறுமையாக காட்டுறோமா இல்லைங்களா? அப்போ அவங்களோட பொறுமையாக நம்ம காட்டுறோம்னா உலகத்தை அல்லாததுக்கிட்ட நம்ம எப்படி காட்டணும்? அதை விட அதிகமாக காட்டணும் இல்லைங்களா? அடுத்து வாசிக்கலாம். நிச்சயமாகவே இவர்கள் மேல் பொறுமையை காட்டிலும் வேறு ஒன்றையும் காட்ட முடியாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிறவர் நிச்சயமாகவே அவர்கள் யார் மேலேயாவது பொறுமையின்மையை காட்டுவோம் என்றால் விசேஷமாக அதை ஆதரிக்க மாட்டார், ஏதாவது ஒரு விதத்தில் அதை கண்டிப்பார். பாருங்க, நம்ம யார் மேலேயாவது நம்ம பொறுமை காட்டலை, யார் மேலேயாவது அன்பை காட்டலை, அவர் என்ன பண்ணுவார்? ஆதரிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு விதத்தில் தண்டிப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? சரி, அடுத்தது வாசிக்கலாம்.
நம்முடைய குறிக்கோள் ஒன்றிலும் அப்படியே நில்லாது நாம் பொறுமையாக விடாமுயற்சியோடு ஊக்கத்தோடு ஓட வேண்டும். பாருங்க, இந்த பொறுமை நம்ம வந்து இந்த ஓட்டத்துக்குள்ள இந்த பொறுமை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது எப்படி ஓடனா விடாமுயற்சியோடு ஊக்கத்தோடு நம்ம போகணும் இல்லைங்களா? இந்த பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். சரி, நம்ம ஒரு கேள்விக்கு பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். கேள்வி வாசிக்கலாம். சமயமாய் வெளிவந்த வாட்ச் டவர் கட்டுரையில் நாம் இலக்கை அடைவது வரையிலும் நாம் உயிரூட்டப்படுவதில்லை என்றும் சிலர் ஒருபோதுமே உயிரூட்டப்படுவதில்லை என்றும் தாங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அப்படியானால் இலக்கை அடையும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் ஏதேனும் அளவில் அல்லது விதத்தில் உயிரூட்டப்படுவார்கள் என்று சொல்லுகின்றீர்களா? இதை பாருங்க, இதை வந்து நம்ம பிரதரை வந்து கேள்வி கேட்குறாங்க. நாம் இந்த இலக்கை அடைவது வரையிலும் நாம் உயிரூட்டப்படுவதில்லை என்று சிலர் ஒருபோதும் உயிரூட்டப்படுவதில்லை என்று தாங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இலக்கை அடையும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் ஏதேனும் அளவில் அல்லது விதத்தில் உயிரூட்டப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார்களே. அதுக்கு பிரதர் என்ன சொல்கிறன்னு பதில் சொல்கிறது பாருங்க. பதில்: இலக்கானது அடைய பெறுவது வரையிலும் உயிரூட்டப்படுதல் எதுவும் ஆரம்பிப்பதில்லை எனும் நிலைப்பாட்டினை எடுத்துக்கொள்ள நான் விரும்புவதில்லை. பாருங்க, அதை நான் சொல்ல வரல, அது நான் வந்து விரும்பவில்லை, அப்படிதான் நானும் சொல்கிறேன் இல்லைங்களா? அப்படி நான் சொல்ல வரல. அடுத்தது அப்போஸ்தலன் மாம்சத்தின் படியான பிறப்பை உதாரணமாக பயன்படுத்துகின்றார். முதலாவது ஜெனிப்பித்தல், அடுத்தது உயிரூட்டப்படுதல், அடுத்தது பிறத்தலாகும். பாருங்க, இதைத்தான் நான் வச்சு சொல்கிறேன். அடுத்தது படிங்க. நாம் முதலாவதாக சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டோம். பின்னர் நாம் கர்த்தரோடு உள்ள உறவில் தொடருவோமானால் உயிரூட்டப்படுவதற்கான வலுவடைவதற்கான வேலை வரும். பாருங்க, நம்முடைய முதலாவது வகை சத்தியத்தில் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டோம். பின்னர் நாம் கர்த்தரோடு உள்ள உறவில் தொடருவோமானால் உயிரூட்டப்படுவதற்கான வலுவடைவதற்கான வேலை வரும். நம்ம கர்த்தரோடு தொடருவோமானால் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த ஒரு வலுவூட்டப்படுதலாம் வரும். அடுத்தது பின்னர் இந்த வலுவடைதலானது தொடருமானால் மற்றும் நாம் கிருபையிலும் அறிவிலும் தொடர்ந்து வளர்வோமானால் இறுதியில் நாம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பிறப்போம். பாருங்க, இந்த கிருபையிலும் இல்லைங்களா அறிவிலும் தொடர்ந்து வளருவோமானால் இறுதியில் நாம் முதலாம் உயிர்த்தெழுதலடைய பிறப்போம் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். ஆனாலும் முதலாவதாக பூர்ண அன்பிற்கான இலக்கை அடைவது வரையிலும் கர்த்தருக்கான ஊழியத்தில் உயிரூட்டப்படுவதற்கான அல்லது வலுவடையப்படுவதற்கான அறிகுறிகளை யாருமே வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்ல நான் விரும்புவதில்லை. பாருங்க, யாருமே வெளிப்படுத்த மாட்டார்கள் சொல்ல நான் விரும்புவதில்லை. ஆனாலும் உயிரூட்டப்படாமல் யாராலும் பூர்ண அன்பிற்கான இலக்கினை அடைய முடியாது என்று சொல்வது நியாயமானதே என்று கருதுகிறேன். பாருங்க, உயிரூட்டப்படாமலும் யாராலும் பூரண அன்பிற்கான இலக்கினை அடைய முடியாது என்று சொல்லுவது நியாயமானது என்று கருதுகிறேன். அடுத்தது ஒருவன் கர்த்தரை தன் முழு இருதயத்தோடு அன்பு கூறும் நிலைமைக்கும் தன் அயலானை அன்பு கூறும் நிலைமைக்கும் தன் சத்துருக்களை கூட அன்பு கூறும் நிலைமைக்கும் வரும்பொழுது அவன் கர்த்தருக்கான ஊழியத்திலும் தன் அயலானுக்கான ஊழியத்திலும் உயிரூட்டப்பட்ட அல்லது வலுவூட்டப்பட்ட நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடுனாயிருப்பான். ஒருவன் கர்த்தரை தன் முழு இருதயத்தோடு அன்பு கூறும் நிலைமைக்கும் தன் அயலானை அன்பு கூறும் நிலைமைக்கும் தன் சத்துருக்களை கூட அன்பு கூறும் நிலைமைக்கும் வரும்பொழுது இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் ஆரம்பத்தில்? இதையெல்லாம் நம்ம முழுமையாக கடந்து வந்த பிரகாரம் அடுத்தது அவன் கர்த்தருக்கான ஊழியத்திலும் தன் அயலானுக்கான ஊழியத்திலும் உயிரூட்டப்பட்ட அல்லது வலுவூட்டப்பட்ட நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடுனாயிருப்பான். இதையெல்லாம் நம்ம செய்தோம்னா, இந்த அன்புக்குள்ளே நம்ம பூரணராக நம்ம இருந்தோம்னா, அந்த இலக்கையில நம்ம போய் நின்னோம்னாக்கா நம்ம என்ன ஆகிடுவோம், வலுவூட்டப்படும் நிலைமைக்கு நிச்சயமாக வந்து நிற்போம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு அன்பில் இந்த கடமை அன்பு, நீதி அன்பு, சகோதர அன்பு, அடுத்தது சத்ருகளை
நேசிக்கணும் இல்லைங்களா? அப்போ யாருமே நம்மளுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ இந்த பாடம் சொல்ல வர்றது என்னன்னா, யாருமே நம்மளுக்கு எதிரியாக இருக்கவே கூடாது. அப்போ இந்த அன்பில் நம்ம எதுக்கு அந்த ஓட்டப்பந்தயத்தில் அந்த ரவுண்டில் 100 கொடுத்துருவோம் தெரியுங்களா? எல்லாம் முழுமை இல்லைங்களா? இந்த ஒரு அன்பில் நம்ம முழுமையாக அடைஞ்சாதான் அந்த இலக்கிலே போய் நிற்போம் இல்லைங்களா? அப்போ தான் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து சாயலாக மாற முடியும் இல்லைங்களா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அப்போ தான் மாற முடியும். இயேசு கிறிஸ்து சாயலாக அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு தேவனோட போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த இலக்கில் போய் கொண்டு இருக்கப்போ தான் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வர்ற சோதனையெல்லாம் அதெல்லாம் ட்ரைனிங்கு, நமக்கு வர ட்ரைனிங் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த இலக்கை போய் அடைஞ்சு ஒரு சில பேர் அடைஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் ஓடிக்கொண்டு இருக்கலாம். நம்ம அடையிறதுக்கு நம்ம வாய்ப்பு எடுத்து பயன்படுத்தணும் இல்லைங்களா? பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவருக்கும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.